இந்த மோட்டர் நம்ம யூஸ் பண்ணதுக்கு பதிலாக பிஎல்டிசி மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாமே கேட்டாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு கிட்டு மாதிரி ஒன்று ஆல்ரெடி விற்றுன்னு இருந்தாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு 5-6 வருஷம் முன்னாடி சோலார் செட்டாக வந்து லைட்டு இந்த ஃபேனோட செட்டாக விற்றுருந்தாங்க. அப்போ அதில் இந்த மாதிரி மோட்டர் தான் போட்டிருந்தது. ஆல்ரெடி இதில் இதே மோட்டர் தான் இருந்தது. அதனால் அந்த மோட்டர் வீணாகிடுச்சுன்னு சும்மா வீணாக போதை தூக்கி போட போகிறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி சும்மா ஒரு கடையில் போட்டு யூஸ் பண்ணுறதே வச்சுருக்கு. கரண்ட் அதிகமாக எடுக்கும் தான், ஆனால் பிஎல்டிசியோட கரண்ட் அதிகமாக எடுக்கணும். ஆனால் ஃபுல்லாக ஓடிச்சுன்னா தீஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு அதை மாட்டி கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஓடிட்டே இருக்குது. ஆல்ரெடி இதுலேருந்து மோட்டர் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஓடிட்டே இருந்தது இதுலேருந்து மோட்ரு. ஸோ தேஞ்சு போய் வீணானதுக்கப்புறம் தான் மாற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பீடு கண்ட்ரோல் வச்சு 4 வோல்ட் 2 ஆம்ஸில் வந்து ஃபேன் ஓடிட்டுருக்கு. அவங்க ஸ்லோவில் தான் வைப்பாங்க, நல்லாவே காற்று ஸ்லோவில் வரும். ஹை ஸ்பீடில் வச்சு பயங்கர ஸ்பீடு வரும். அவ்வளோ ஸ்பீடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நார்மலான ஸ்பீடு தான். மேலே சின்ன சின்ன பேனல், பழைய பேனல்லாம் இருந்தது, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பழைய பேட்டரி வீணாக போன பேட்டரியில் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் போட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த செட்டிங்ஸ் ஆல்ரெடி எல்லாமே வீணாக போகிறது, தூக்கி போடக்கூடாதுன்றதுனால அப்படியே வச்சு ஓட்டுறதுல நமக்கு எந்த ஒரு